ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பட்டிமன்றத்திற்கு உங்களை மகிழ்ச்சியோடு கூட வரவேற்கிறோம். இந்த பட்டிமன்றம் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த பட்டிமன்றம் சேனல் 316 இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள் இணைந்து இந்த பட்டிமன்றத்தில் பங்கு பெற போகிறார்கள். விசேஷமாக இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிற ஒரு பட்டிமன்றமாக இருக்கும். பட் ஆனால் இங்கே எப்படின்னா நாங்களாம் எங்களுக்காக பேச மாட்டோம், மற்றவங்களுக்காகவும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி மிக்ஸ்டாக இருக்காங்க. பார்த்திங்கன்னா சகோதரர் சார்லஸ் ஒரு அணியில் இருக்கார், இந்த சைடு நம்முடைய பிரபு பிரதர் இருக்காங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிராக பேச போகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் இருந்தாலும் தலைப்பில் வேறு ஒரு காரியத்துக்காக பேச போகிறாங்க. அந்த தலைப்பு என்னென்னா விசேஷமான ஒரு தலைப்பு. குடும்பத்தில் முக்கிய பங்கு வகிப்பது தலையா கிரீடமா? தலை அப்படின்னு நாங்கள் சொல்கிறது யாருன்னா கணவனை நாங்கள் சொல்லுகிறோம். குடும்பத்தில் இருக்கிற மனைவிமார்களுக்கு இந்த கிரீடத்தை நாங்கள் கொடுக்குறோம். சரி, இந்த சைடு பார்த்திங்கன்னா தலைகள் அமர்ந்திருக்கிறார்கள், தலைக்காக பேசுகிறவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த சைடு கிரீடத்துக்காக பேசுகிற நபர்கள் அமர்ந்திருக்காங்க. தலையில் முதலாவது நம்முடைய சார்லஸ் பிரதர், இரண்டாவது ஹேனா சிஸ்டர், மூன்றாவது டெல்சி சிஸ்டர், நான்காவதாக ஸ்ரீதேவி அவர்கள் இருக்காங்க சிஸ்டர், அண்ட் ஷோபா சிஸ்டர். இந்த சைடு கிரீடத்தில் சாந்தமலா சிஸ்டர் இருக்காங்க, அண்ட் நம்முடைய இதயா ஜேம்ஸ் சகோதரி இருக்காங்க, பூமணி சிஸ்டர் இருக்காங்க, ஏஞ்சல் அக்கா இருக்காங்க, அண்ட் ஃபைனலி நம்முடைய பிரபு பிரதர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே நிச்சயமாக இந்த ப்ரோக்ராமை ரொம்ப அருமையாக நேர்த்தியாக வழங்குவார்கள்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த கடைசி நேரத்தில் நான் இந்த சீட்டில் உட்காரணும்னு என்னுடைய எதிர்பாராத விதமாக நான் அமர்ந்திருக்கிறேன். ஸோ கர்த்தர் நிச்சயமாய் விசேஷமாக இந்த பட்டிமன்றத்தை விசேஷமாய் ஆசீர்வதித்து தருவான்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆமென். சரி, ஒவ்வொரு குடும்பத்திலும் பார்த்திங்கன்னா இந்த தலைகள் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர்கள். அதாவது ஆண்கள் கணவன்மார்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர்கள், அதே நேரத்தில் மனைவியும் விசேஷமானவர்கள். ஸோ இவங்க வைக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ஒவ்வொரு தரப்புக்கும் எவ்வளவு வேல்யூ ஆட் பண்ணுது, எவ்வளவு நுண்ணியமாக ஒவ்வொரு குறிப்புகளை எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அது விசேஷமாக பேசுகிறவர்களுக்கும் அதை கேட்குற நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ மகிழ்ச்சியோடு கூட கரங்களை தட்டி உற்சாகமாக தட்டி நமது முதல் பேச்சாளர் சகோதரர் சார்லஸ் அவர்களை தலையின் சார்பாக பேசும்படியாய் அன்போடு கூட அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலே குடும்பத்திற்கு தலையாய் இருப்பதே கணவன் தான் என்று பேசப் போகிறேன். கடவுள் பார்த்தீங்கன்னா நம்மை மனிதனாக படைத்தது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபை. ஐ மீன் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அழகாக உடலிலே ஒவ்வொரு அங்கங்களை அழகாக படைத்திருக்கிறார். இப்படியாக ஒவ்வொன்றையும் அவர் ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமாக ஆண்டவர் விசேஷமாய் படைத்திருக்கிறார் என்றால் அதில் முக்கியமாக படைத்திருப்பது பார்த்தீங்கன்னா தலை மட்டும் ரொம்ப ஒரு விசேஷமாக படைத்திருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா தலை பார்த்தீங்கன்னா தலை ஒரு குடும்பத்தின் ஒரு அங்கமாக செயல்படுகிறது. ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தலை ஒரு அந்த தலை சம்பந்தப்பட்ட அத்தனை காரணங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கண்கள், மூக்கு, வாய், காது, இப்படியாக ஒவ்வொரு விதமாக கர்த்தர் ஒவ்வொரு விசேஷமாய் படுத்தியிருக்கிறார். இப்படியாக தான் பார்த்தீங்கன்னா தலை ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த தலை சம்பந்தப்பட்டது ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு அற்புதமாக ஒரு தலை தான், ஒரு கணவன் தான் தலையாக இருக்கிறதுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தலை என்பது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விசேஷமாக இருக்கிறதுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற தலையாக இருக்கிற கணவன்மார்கள் குடும்பத்தில் எவ்வளோ ஒரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் எவ்வளோ ஒரு காரியங்களும் வந்தாலும் அந்த குடும்பத்தில் பெரிய ஒரு சமாதானமாக இருக்க வேண்டுவதற்காக கணவன் தான் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். எப்படி கேட்டிங்கன்னா எல்லா விதத்திலையும் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளெல்லாம் சமாளித்து அதை ரொம்ப நுணுக்கமாக நேர்த்தியாக கொண்டு செல்கிறார். அப்படியாக பார்த்தீங்கன்னா இப்படியாக தலைதான் முக்கியமாக இருக்கிறது என்று நான் ஆணித்தரமாக நான் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா தலை பார்த்தீங்கன்னா இந்த கிரீடம் தலைக்கு உள்ள ஒரு அந்த சம்பந்தப்பட்ட கிரீடம் தலை இல்லைன்னா அந்த கிரீடத்துக்கு மரியாதையே கிடையாது. எதுக்காக சொல்கிறேன் என்றால் கிரீடம் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவுக்கோ ராணிக்கோ அந்த கிரீடத்தை கொடுப்பாங்க. அதை எங்கே வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலையில் தான் வைப்பாங்க.
அப்போ அந்த தலை இல்லைன்னா அந்த கிரீடத்துக்கு ஒரு மரியாதையே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கிரீடம் வந்து தலையில் தான் வைப்பாங்க. அதை ராஜா ராணி ஒரு உலக அழகி போட்டிகளில் முதன்மையாக வருகிறவர்களுக்கு தலையில் தான் வைப்பாங்க. அப்போ தலை வந்து இல்லைன்னா அந்த கிரீடத்துக்கு அதை சூட்டுகிறதுக்கு இடமே கிடையாது. கையில் கொடுப்பது பார்த்திங்கன்னா ஒரு அவார்டு தான் கொடுப்பாங்க, அது கையில் தான் வாங்குவாங்க. கிரீடம் வந்து இந்த தலை சம்பந்தப்பட்டு இருப்பதால் அந்த தலைக்கு தான் அந்த கிரீடம் வந்து சூட்டுறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. அப்படியாக பார்த்திங்கன்னா இந்த தலை இல்லை என்றால் அந்த கிரீடத்திற்கு மரியாதையே இல்லை. அப்படியாகத்தான் பார்த்திங்கன்னா, ஆனாலும் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய விஷயங்கள் வந்து இந்த தலை சம்பந்தப்பட்ட ஆவிக்குரிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த கண்களினாலே ஆண்டவர் படைத்த இந்த கண்களினாலே பார்த்திங்கன்னா இந்த கண்களில் ஆண்டவர் படைத்தது பார்த்திங்கன்னா இந்த நிறைய சம்பவங்கள் ஆண்டவருடைய அதிசயங்களும் அற்புதத்தையும் காணும்படியாக தேவன் நமக்கு பெரிய ஒரு அற்புதத்தை கொடுத்திருக்கிறார். காதுகளில் பார்த்தீங்கன்னா காதுகளில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக ஆண்டவர் இந்த காதுகளை படைத்திருக்கிறார். வாய்களை பார்த்தீங்கன்னா வாயின் வழியாக ஆண்டவருடைய வசனங்களை பேசுவதற்காகவும் போதிப்பதற்காகவும் ஆண்டவருடைய நன்மைகளை சொல்வதற்காகவும் கர்த்தர் வந்து வாய்களை படைத்திருக்கிறார். இப்படியாக வந்து அந்த தலை சம்பந்தப்பட்ட அத்தனை அந்த தலை குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தலை சம்பந்தப்பட்ட அத்தனை காரியங்களும் தலையில் தான் ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. அப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த கிரீடம் வந்து தலை இல்லை என்றால் கிரீடத்துக்கு அவசியமே இல்லாமல் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் வந்து எவ்வளோதான் அனுசரித்து போனாலும் மனைவி வந்து சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் மனைவி எவ்வளோ பேசினாலும் அந்த பேச்சுக்கு கணவன் அடிபணிந்து போகிற வேளையில் அந்த இடத்துல ஒரு குடும்பம் பிளவுபட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கணவன்மார்கள் அந்த குடும்பத்திற்கு ஒரு தலையாக இருக்கிறார். அதுக்காக வந்து இந்த நாளிலே நான் சொல்கிறேன், கடவுள் வந்து இந்த குடும்பத்திற்கு தலையாக இருப்பது கணவன் தான் என்று இந்த வேலையில் நான் சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த தலை சம்பந்தப்பட்ட முகத்தில் நிறைய நன்மைகளும் நடக்குது. பார்த்தீங்கன்னா தலை சம்பந்தப்பட்ட முடியில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்மளுடைய ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கிறோம். இப்படியாக வந்து கண்களினாலே காதுகளினாலே நமக்கு விதவிதமான அணிகளை அணிகிறோம். இப்படியாக நன்மையான காரியங்களும் நடக்கிறபடியால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக் சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நான் முடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி வந்து ஒரு குடும்பத்தோடு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இவங்கெல்லாம் எப்போ முடிக்கிறது? இன்னும் நிறைய வரவே இல்லை பிரதர். சரி, சீக்கிரம் முடிங்க, ஜோக் முடிங்க. பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா தலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்த்தீங்கன்னா தலையில் வந்து நிறைய வந்து முகத்தில் நிறைய ஆண்டவர் படைத்த அந்த முகத்தில் நிறைய காரியங்கள் நன்மையான காரியங்கள் நடக்குது. பார்த்திங்கன்னா தலை சம்மந்தப்பட்டாங்க நம்ம ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கிறோம், காதுகளுக்கு நல்ல ஒரு அணிகளில் மாட்டிக்கிறோம். இப்படியாக வந்து நிறைய கலந்து தலை இல்லை என்றால் அதுக்கு நமக்கு ஒரு கிரீடத்துக்கோ ஒரு மனைவிக்கு எந்த அந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் போய்விடுகிறது. ஒரு நாள் பார்த்திங்கன்னா மனைவி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அயர்ந்து தூங்கி கொண்டு இருக்கிற வேலையில் அப்போ என்ன பண்ணுறாங்க, திடீர்னு முழிப்பு வந்துடுது. அவங்க முழிச்சுட்டு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா கணவன் எழுந்துன்னா ஏதோ வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்கும்போது அப்போ பார்த்தா அந்த அம்மா வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவர் கேட்குறாரு, என்ன இந்த நேரத்தில் மணின்னாவது இந்த நேரத்தில் மேக்கப் போட்டு கொண்டு இருக்கிறியே அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க ஆஃபீஸ்க்கு ஒரு மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ணணும், மறந்துட்டேன், அதனால் இந்த நேரத்தில் நான் வந்து எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா அதுக்கே மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லைங்க அந்த மேக்கப் ஃபோனை நான் ஓப்பன் பண்ண முடியல, ஏன்னா அது பேஸ் பிரிண்ட் வச்சுருக்கிறேன் நான், அந்த பிரிண்ட் அது பேஸ் காமிச்சா தான் அது ஓப்பன் ஆகுது, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த முகம் எனக்கு மேக்கப் போட்டால் தான் ஓப்பன் ஆகுன்றதுனால மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிறேன்றாங்க. அதனால் எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, இந்த நாளில் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கு அடிபணிந்து போகிறது மனைவிமார்கள் என்று சொல்லி, எல்லா குடும்பத்துக்கும் தலையாக இருப்பது கணவர் என்று சொல்லி, கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மனைவி கொலோசியர் 3:18 சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அதாவது
மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்றபடி தலையாய் இருக்கிற உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கர்த்தரே சொல்லியிருக்கிறார். அதனால் குடும்பத்திற்கு தலையாய் இருப்பது கணவன்தான் என்று சொல்லி வாய்ப்பளித்த 360 சேனலுக்கும் பிரதர் நோபல் அண்ணனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் கவுண்ட் பண்ணல, பாதியில் தான் கவுண்ட் பண்ண ஆரம்பித்தேன். பாதியில் கவுண்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்களான்னு வந்துட்டேன். எப்படியும் ஒரு 30-40 வாட்டி கிட்ட சொல்லியிருப்பார். ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வாட்டி பார்த்தீங்களா சொல்லியிருப்பார். ஏன் அவர் பார்த்தீங்களா சொன்னேன்? அவர் சொன்னதுக்கு சுருக்கமாக சொன்னேன்னா, கண்ணு வந்து தலையில் தான் இருக்குது, அதுக்காக தான் பார்த்தீங்களா மறுபடின்னு அடித்து கடைசியில் சொல்கிறாரு, தலை, கண்ணு, காது, வாய், முக்கியமான நம்மளை கம்யூனிகேட் பண்ணுற எல்லா விஷயங்களும் தலையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, நான் உங்ககிட்ட, இது சீக்கிரமாக டெலகாஸ்ட் ஆகும்போது உங்கள் மனைவி பார்த்தாங்கன்னா சொல்லியிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்க. சரி, ஓகே. எனிவே, நேரம் இல்லாதனால அடுத்து பேசுகிறவர்கள் உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாய் பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கிரீடத்திலிருந்து நம்முடைய சகோதரி சாந்தமலர் அவர்கள் வந்து பேசுவார்கள். எல்லோரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிரீடமே சிறந்தது என்ற பட்டிமன்றத்தில் பேச வந்து தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தலை சிறந்தது என்று எதிர்த்தரப்பினர் சொல்கிறார்கள். என்னுடைய கருத்து பார்ப்போமானால் கிரீடமே சிறந்தது என்பதை நான் தெரிவிக்கிறேன். ஏனென்றால் அந்த தலை சிறந்தது என்பதற்கு காரணம் பார்ப்போமானால், அந்த தலை சிறந்ததாக காணப்பட வேண்டும் என்றால் கிரீடம் அந்த தலையில் வைக்கும்போது தான் அந்த தலைக்கு சிறந்ததாய் காணப்படுகிறது. பெரும்பாலுமாக பார்ப்போமானால் ஆகேஸ்வர் ராஜாவை குறித்து நாம் பார்க்கும்போது, எஸ்தர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் சொல்கிறது, ஆகாஸ்வேர் ராஜா பார்ப்போமானால் அவர் ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர், ஆனாலும் அவரே எஸ்தருக்கு கிரீடத்தை சூடுகிறவராய் காணப்படுகிறார். ஏனென்றால் பெண் சிறந்தவள் என்று காணப்படுகிறது. எஸ்தர் ராஜாத்தி அந்த தேசத்தை ஆள்வதற்காக அவள் மணிமகுடம் சூட்டப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் யூத ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கும்போது அவங்களை விடுதலை பண்ணுவதற்காக தேவன் எஸ்தரை முன்குறித்தபடியினால் ஆகேஸ்வேர் ராஜாவின் மித்தம் அவங்க கிரீடம் சூட்டப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எஸ்தரை குறித்து நான் பார்க்கும்போது அந்த தேசத்தை ஆள்வதற்கு அவங்க கிரீடமாக தேவன் அவரை முன்குறித்து வைத்திருக்கிறார். கிரீடமே சிறந்தது. ஒரு தலைக்கு அது தலை வெறுமையாக காணப்படும் போது அந்த தலைக்கு கிரீடத்தை வைக்கும்போது தான் அந்த தலை சிறந்ததாய் காணப்படுகிறது. ஏனென்றால் தேவனை பார்ப்போமானால் ஆதாமை உண்டாக்கி அவருக்கு ஏற்ற துணையாக தேவன் ஏவாளை உருவாக்கினார். ஏனென்றால் ஆதாம் தனியாய் இருப்பது நல்லதல்ல என்று தேவன் கண்டார். ஏனென்றால் அந்த ஆதாமுக்கு சிறந்ததாய் காணப்படுவது ஏவாள் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அந்த ஆதாமை வழி நடத்துவதற்காக தேவன் ஏவாளை உண்டாக்கினார். அது பார்ப்போமானால் ஏவாளை சிறந்தவள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஆதாமை வழி நடத்தவும் ஏவாளுக்கு அதிகாரம் உண்டு. சகோதரி வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடித்தாங்க. ஏவாள் இல்லைன்னா ஆதாம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆதாமை விட்டு ஏவாள் பிரிந்து போன போது தான் சர்ப்பம் வந்து சோதிச்சபடினால தான் ஏவாள் விழுந்து போனார்கள். ஸோ ஓகே, நானே இப்போ கன்க்ளூஷனுக்கு வர மாதிரி இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அடுத்தபடியாக பேசும்படியாக தலையிலிருந்து அந்த தலையை பற்றி பேசுவதற்காக சகோதரி ஹேனா இருக்கார்கள். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியும் என்று தைரியமாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் எங்களது எதிரணி சகோதரிகளே, உங்கள் சேனல் 316 சார்பாக நான் வாழ்த்துகிறேன். எனக்கு முன்னால் பேசின சாந்தா சிஸ்டர் வந்து ரொம்ப அழகாக அவங்களே முடிவை சொல்லிட்டு போயிட்டாங்க. கிரீடம் வந்து வெறும் அழகு சேர்க்கறதுக்கு மட்டும்தான், அழகு இல்லாமல் நம்ம இருந்துடலாம். அதனால் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், எங்கள் டீமுக்கு நீங்கள் சொன்னதுனால. ஆகேஸ்வர் ராஜா
எஸ்தருக்கு முடிமூடி சுட்டினாராம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அந்த யூத குலத்தையே திருப்பி மீட்க அதே ஆசீர்வாத ராஜாவோட முத்திரை மோதிரம் தான் தேவைப்பட்டது சிஸ்டர். அதை நீங்கள் மறந்துட்டு பேசுகிறீங்க. ஆதாம் ஏவாள் பற்றி சொன்னாங்க. ஆனால் அந்த ஏவாள் அம்மாவை வந்து கர்த்தர் வந்து பேச்சு துணையாக படைச்சாரு ஆதாமுக்கு. அவங்க பேச்சுன்னு பேசிட்டாங்க. அது தெரியுமா அவங்களுக்கு? அதுவும் பேசக்கூடாத ஆளுகிட்ட பேசினால்தான் இவ்வளோ வம்பே இன்னைக்கு. இப்போ எல்லாருக்கும் நடுவர் அவர்களே நீங்கள் நிறைய திருமணத்தை நடத்தி வச்சுருப்பீங்க. எல்லா திருமணத்தையும் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துனது 128ஆம் சங்கீதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சங்கீதம் நீங்கள் கோச்சிக்கு வேணாம், நான் உங்களுக்கு திருப்பி சொல்லி காமிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து ஒரு வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஃபஸ்ட்டு பாக்கியவானை பற்றி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் உன் மனைவி உன் வீட்டோரங்கள் கனி தரும் திராட்செடி, பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று ஒரு தலையை குறித்து தான் நடுவர் அவர்களே சொல்லியிருக்கிறது. இது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு புன்னகையோடு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி சங்கீதம் 133 சொல்லியிருக்கிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது யாரோட சிரஸ்லேருந்து வருதான்? ஆரோன் என்ற ஒரு தலையின் சிரஸ்லேருந்து வருகிற ஒரு அபிஷேக தைலமா. இது நீங்கள் வந்து உங்கள் எதிரணியாருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்வது என்ன என்று எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்க எதிரணிக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். எஃபிஷியன்ஸ் 1:3 சொல்லியிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவுக்குரிய சகல ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். யார் மூலமாக ஆசீர்வதிச்சிருக்கிறார்? சபையாகிய தலை கிறிஸ்துவின் மூலமாக தான் அதை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதனால் தலைக்கு ஒரு துணை தான் கிரீடமே ஒழிய கிரீடத்துக்கு துணை தலை கிடையாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எங்களோட தலைவர் வந்து சார்ல்ஸ் பிரதர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார், தலை இல்லாமல் கிரீடம் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா, அதை தான் நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறது வந்து அதுக்காக தான். ஒருவேளை அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இன்னொரு 50 வாட்டி அவர் சொல்லியிருப்பார். ஓகே, இப்போ நான் சில உதாரணங்களை சொல்கிறேன். கலாத்தியரில் வந்து சொல்லியிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் அல்ல, ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரமாக இருக்கிறீர்கள். யாரோட சந்ததியார்? ஆபிரகாமின் சந்ததியார். அப்புறம் அதே ஆதியாகமத்தில் இம்மூவரும் நோவாவின் குமாரர், இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு? நோவா என்ற தலைக்காக. அடுத்தது மத்தேயு 1:1 எப்படி தெரியுமா ஆரம்பிச்சிருக்கு? புதிய ஏற்பாடு ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ற நம்முடைய சபையின் தலையை பற்றி தான் குறிப்பிட்டிருக்கிறது. அதை நீங்கள் மறக்கக்கூடாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு சொல்லியிருக்கிறது, ஒரு புறஜாதி மனிதர், கொர்நேலியு என்ற புறஜாதி மனிதர் 100க்கு அதிபதி, அவரால் தான் ஆவியானவரோட அபிஷேகமும் ஞான ஸ்நானமும் அந்த குடும்பத்திற்கே ஜனத்தார் எல்லாருக்குமே வந்து தான். அதை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜக்கேயு என்ற ஒரு தலையின் மூலமாக தான் அந்த ஒரு குடும்பத்திற்கு ரட்சிப்பு வந்தது. 2 சாமுவேலில் சொல்லியிருக்கிறது போது, கர்த்தருடைய பெட்டி கித்தியன் ஆகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3ஆம் மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் நேகோமை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இப்போ நிறைய நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் சொன்னீங்க எஸ்தரை பற்றி சொன்னீங்கல்ல, இப்போ நான் எஸ்தரை பற்றி சொல்கிறேன். மோர்திகாய் என்ற வளர்ப்பு தகப்பன் அவர்களுக்கு இல்லாவிட்டால் அந்த கிரீடம் சும்மா தான் உட்கார்ந்துருக்கும். மோர்திகாய் என்ற வளர்ப்பு தகப்பன் இருந்ததுனால்தான் அந்த யூத குலத்துக்கே ஒரு பெரிய வெற்றி உண்டானது, விடுதலை உண்டானது. எல்லார் கையிலையும் இந்த பைபிள் இருக்கு இல்லையா, இந்த தமிழ் பைபிள் இருக்கு இல்லையா, எல்லார் கையிலையும், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு குடும்பத்தின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இந்த பைபிள் ரொம்ப முக்கியத்துவம். இந்த பைபிளை நம்ம இந்திய தேசத்துக்கு கொண்டு வந்ததே ஒரு தலை தான், பர்த்தலோமியூ ஜீகன்பால் என்ற ஒரு மிஷினரி. அதே மாதிரி வில்லியம் கேரி என்ற ஒரு தலை தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிற இந்த கணவர் இருந்தவுடன் மனைவியை உடன்கட்டை ஏற்றுவது, பெண் சிசுக்குள்ளே குழந்தை திருமணம், இது எல்லாத்தையும் ஒழித்து சமூகத்தை வந்து க்ளீன் பண்ணது, சுத்தம் செய்தது வில்லியம் கேரி என்ற ஒரு தலை. நடுவர் அவர்களே, நான் உங்களுக்கு என்ன சொல்லி விடுபடுகிறேன் என்றால், நாங்கள் உதாரணங்களை சொல்ல வந்திருக்கோம். தலை தான் முக்கியம் ஒரு குடும்பத்திற்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்குன்னு. ஆனால் இவங்க விதி விலக்குகளை மாத்திரம் சொல்ல வந்திருக்காங்க. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தீர்ப்பை நீங்கள் ஆலோசித்து சொல்லும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். தலையான கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ சகோதரி ஹானா அவள் பேசும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டாபிக் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னா மோதிரம் தான் முக்கியம் அப்படின்றாங்க. நம்ம தலையாக கிரீடமான்னு போயிட்டு இருந்தால் சகோதரி வந்து மோதிரம் தான் முக்கியம் அப்படின்ட்டாங்க. எனிவே, அதுவும் ராஜா கையில் இருந்த மோதிரம், அது வேற அழுத்தி வேற சொன்னாங்க. ஸோ தலை முக்கியம்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதில் வேதாமத்துலேருந்து சகையோ நிறைய ஆட்களை எடுத்து சொன்னாங்க. அஃப்கோர்ஸ்
கடைசியில் முடிக்கும் போது சொன்னாங்க கிறிஸ்துவே தலையாக இருக்கான்னு சொல்லி ரொம்ப அழகாக முடித்தாங்க. அதற்கு எதிராக பேசுவதற்காக நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி இதயா ஜேம்ஸ் அவர்கள் வந்து பேசுவார்கள். அவையில் வீட்டில் இருக்கும் தலைவர் அவர்களுக்கும் என் எதிரணி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார்லஸ் பிரதர் வந்து பேசிட்டு அங்கே போய் உட்காந்து பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஐயோ நம்ம பேசிட்டோமே, வீட்டில் போய் அடி விழுமே அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கண்டிப்பாக விழும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முக்கியமாக இருக்கிறது பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அநேக சபைகளுக்கு நான் போயிருக்கிறேன். அந்த சபைகளெல்லாம் பார்த்தா மெஜாரிட்டி பெண்கள் தான் இருப்பாங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் குழந்தைகளையோ குடும்பத்தையோ வழி நடத்துது அப்படின்னா அது பெண்கள் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வழி நடத்துறது அநேக பெண்கள் தான் இருப்பாங்க. ஜென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஜென்ஸ் இருந்தால் 20-25 பேர் லேடிஸ் இருப்பாங்க. சின்ன சின்ன சபைகளெல்லாம் பார்க்கும்போது ஆவிக்குரிய ஜீவியத்தில் வழி நடத்துறது பெண்கள் தான் அப்படிங்கிறது நான் சொல்வேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவ பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா மரியாளை தேர்ந்தெடுக்கிறாங்க. மரியாளை தேர்ந்தெடுத்து ஃபஸ்ட்டு மரியாளுக்கு தான் அறிவிக்கப்படுது அந்த இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பு குறித்து. யோசேப்பு கிட்ட போய் மரியாள் குழந்தை உண்டாயிருக்கிறா அப்படிங்கிறத அறிவிக்கப்படலை. இது மரியாளுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. அதனால மரியாளே அந்த இடத்துல வந்து சிறந்தவளாய் கருதப்படுகிறாள் என்று நான் சொல்வேன். பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல மார்த்தாள்ங்கிற ஒரு ஸ்திரீயை வச்சு நம்ம பார்க்குறோம். மார்த்தாள் வந்து தனக்குரிய நல்ல பங்கை தெரிந்து கொள்ள. லாசரு வந்து மரித்து 3 நாள் ஆயிடுச்சு. அப்போ வந்து அந்த லாசரு வந்து மரித்ததுக்கு அப்புறவு என்னுடைய சகோதரர் மரிச்சிட்டாரு அப்படின்னு ஓடி போய் இயேசு இடத்துல வந்து சொல்கிறார் பாருங்க. அந்த இடத்துல ஒரு பெண் தான் போய் முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. அந்த பெண்ணை வந்து முக்கியத்துவப்படுத்தி மார்த்தாள் தான் போய் சொல்கிறா, என்னுடைய சகோதரன் மரிச்சிட, நீங்கள் இருந்தால் மரிச்சிருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க. அப்போது பெண்கள் வந்து எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல கிரீடம்னு நான் நிறைய தலைப்புகளெல்லாம் நான் எடுத்து நிறைய இடத்துல வாசிச்சப்போம். பெண்களுக்காக வேண்டி கிரீடம் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்திங்கன்னா வாடாத கிரீடமானாங்க. அதாவது மங்காத கிரீடம், நீதியின் கிரீடம், மகிமையின் கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம், அழிவில்லாத கிரீடம், அலங்காரமான கிரீடம் நாங்கள் பெண்கள் தான் அப்படின்னு நான் சொல்லிக்கிடுறேன். பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குடும்பங்களில் பார்க்கும்போது கணவர் மனைவி இருக்கிற குடும்பத்தில் மனைவியோட பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. வேலைக்கு செல்கிறாங்க, வேலைக்கு சென்று தன்னுடைய வீட்டில் வந்து தன்னுடைய குழந்தையும் பார்த்துக்கிட்டுறாங்க, வீட்டோடைய பொறுப்பையும் பார்த்துக்கிட்டுறாங்க. அப்படிங்கிறது லேடிஸ் தான் குறிக்கப்படணும். கணவர் வந்து அப்படி அந்த கணவர் எல்லாம் பார்க்குறாங்களா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. எந்த குடும்பத்துலேயுமே கிடையாது. வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்களோ ஒழிஞ்சு வீட்டில் வந்து சமையல் வேலையோ குழந்தைகளை பார்த்துக்கிடுதோ அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. கிரீடமே குடும்பத்துக்கு மெயின் காரணம் கிரீடமே என்று சொல்லி நான் சொல்லிக்கிடுறேன். இப்போ பார்த்தீங்க நிறைய இது நம்மளுடைய இந்திய தேசத்துக்கு வந்து ஒரு நர்ஸு ஒரு டாக்டர் ஒருத்தங்க வந்தாங்க அப்படின்னா ஐடா, அவங்க தான் பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து ஜென்ஸ் தான் இருந்தாங்க, யாருமே லேடிஸ் கிடையாது அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருந்தது. அப்போ வந்து ஒரு பெண் ஐடா அப்படிங்கிற பெண் தான் வந்து நர்ஸாக வந்து அநேகருக்கு உதவி செஞ்சு அநேக நர்ஸுகளை உருவாக்கியிருக்கிறாங்க. ஐடாங்கிறது ஒரு சகோதரி. அன்னை தெரேசா பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவருக்காண்டி ஊழியம் செஞ்சு இந்திய தேசத்துக்கு வந்து எத்தனையோ பேரை வாழ வச்சுருக்குறாங்க. இப்படி பெண்களை குறித்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. சகோதரி வந்து நிறையா பாயிண்ட்ஸு சொன்னாங்க. மாத்தாள் மரியாள்லாம் அப்படி போனாங்க. ஆனால் நீங்கள் மாத்தாள் மரியாதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏசாமி வந்து சொல்கிறாரு லாசரு உயிர்ப்பிற்கு முன்பாக ஒவ்வொரு கவுண்டரும் இயேசுக்கு இவங்க கொடுக்குறாங்க. ஏசாமி சொல்கிறார் அவன் உயிரோடு எழுந்திருப்பா அப்படின்னு சொன்ன உடனே மாத்தாள் சொல்கிறாங்க ஆமாம் ஆண்டவரே வருகைக்கு பின்பாக நிச்சயமாக நடக்கும் சொல்லி இயேசுவுக்கே அட்வைஸ் பண்ணுறவங்களாம் மாறிட்டாங்க. ஸோ அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் நிறையா சபைக்கு போயிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே லேடிஸ் சைடு வந்து கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும். அல்லேலூயா எங்கேருந்து வரோன்னா அங்கேருந்து தான் வரும். ஸோ எனிவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் சகோதரி சொன்ன போது ஹேனா சிஸ்டர் சொன்னாங்க, ஜீகம் பால் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஐடாஸ் கட்டர் சொன்னீங்க, அன்னை தெரேசாவை சொன்னீங்க. போல் நிறையா சகோதரிகளும் பெரிய மிஷினரி பணிகளை ஆற்றிருக்காங்க. அவங்களுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அடுத்தபடியாக
தலையை குறித்து பேசுவதற்காக நம்ம மத்தியில் டெல்சி சகோதரி இருக்காங்க. அவங்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு குடும்பத்தில் தலை தான் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்ற தலைப்பில் பேச வந்திருக்கேன். அன்பு சகோதரி அவங்கெல்லாம் பேசினதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. சிஸ்டர் சொன்னாங்க கிரீடம் கிரீடம் கிரீடம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24 மூப்பர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? அந்த கிரீடத்தை தூக்கி கீழே வச்சுட்டு சாஸ்திராகமாக ஆண்டவர் காலில் விழுந்துட்டாங்க. போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். ஆமாம், நம்ம ஒவ்வொரு காரியமும் பார்க்குறோம் வேதத்தில். ஆண்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. முதலாவது சிஸ்டர் சொன்னாங்க ஆதாமை வந்து ஏவாள் தான் வழி நடத்துனாங்க. முதல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆதாம் தன் சரீரத்தை கிழிக்க கொடுக்கல அப்படின்னா ஏவாளே வந்திருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை கிழிக்க கொடுக்கலன்னா மனவாட்டியாகிய சபையே வந்திருக்க முடியாது. எங்கேருந்து கிரீடம் வரும்? எங்கேருந்து கிரீடம் வரும்? வாய்ப்பே கிடையாது. அதனால நான் நிச்சயமாக சொல்ல போகிறேன், எங்களுடைய அணியே வெற்றிக்கான அணி அப்படின்னு சொல்லி நான் பேச போகிறேன். மரியாதை குறிச்செல்லாம் பேசியிருந்தாங்க, நிறைய காரியங்கள் சொல்லியிருந்தாங்க சிஸ்டரு. மரியாளுக்கு வந்து அறிவிக்கப்பட்டது, மரியாள் வந்து அவங்க தான் வந்து அந்த பாத்திரமாக இருந்தாங்க இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பாருங்களேன், இந்த உலகத்தில் வந்து ஒரு மனைவி ஒரு கர்ப்பம் தரிக்க போகிறா அப்படின்றத வந்து ஒரு திருமணமாகாத ஒரு ஆண் ஏற்றுக்கொள்ளணும் உலகம் ஒத்துக்குமா? யோசேப்பு ஒப்புக்கொண்டார். அந்த தரிசனத்தை தாங்கிறதுக்கு யோசேப்பு ஒப்புக்கொள்ளலை அப்படின்னாக்கா அந்த குழந்தை இந்த உலகத்தில் எப்படி பிறந்திருக்கும்? ஒரு கொஷின் மார்க் தானே. அப்போது யோசேப்பு தன்னை அர்ப்பணிக்கிறார். அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பங்களில் ஆண்களுக்கு முதல் பங்கு இருக்கிறது. நம்ம சுனேமியால் அப்படின்ற ஒரு சுனேமியால் ஸ்திரீ அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை பார்க்குறோம். அந்த அம்மா கூட பார்த்தோம் அப்படின்னா குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. எலிசாவை வந்து வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கணவர்கிட்ட சொல்கிறாங்க, இதெல்லாம் ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. கணவர் அதுக்கு வந்து ஒத்துக்கொள்ளுகிறத பார்க்க முடியுது. பாருங்களேன், ஒரு வெளியிருந்து ஒரு ஆண் வந்து வீட்டில் தங்கணும் அப்படின்னா கணவருடைய பெர்மிஷன் இருக்கணும். அந்த அம்மாவுடைய சந்ததியை உண்டாக்குகிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி வீட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஒரு ஆண் தன்னுடைய வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த கிருபை வந்து அந்த அம்மாவுக்கு அந்த கணவனால கிடைச்சது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சதுனால தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த பிள்ளை வந்து மறிச்சு அப்புறமா சொல்கிறாங்க, வேலைக்காரன் அனுப்பிச்சு இந்த மாதிரி சேனையெல்லாம் கட்டிட்டு கழுத வேலைக்காரனாக அனுப்புனா அதை செய்கிறாரு அவங்க வீட்டுக்காரு. எவ்வளோ நல்ல வீட்டுக்காரு பாருங்க. அந்த மாதிரி வீட்டுக்காரு இல்லை அப்படின்னா அந்த பிள்ளை பொழைச்சிருக்குமா? கண்டிப்பாக வாய்ப்பே கிடையவே கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். அகிலா பிரிஸ்கில்லாவை பற்றி நம்ம பார்க்குறோம். கணவன் மனைவியாக இணைந்து தான் செய்தாங்க. பவுல் சொல்கிறாரு அவங்க தலையே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மனைவி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தன் தலையே கொடுக்கறதுக்கு அர்ப்பணிக்கும்படியாய் கணவனால தான் உண்டாக்கப்பட்டிருப்பாங்க. கணவன் நீ போகக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில் பவுலே சொல்லும்படியா அவங்க எனக்காக தன் தலையே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்படியா மிஷினரி ஊழியத்துக்கு, 2வது மிஷினரி ஊழியத்திற்கு, பவுலுடைய 2வது மிஷினரி ஊழியத்திற்கு மிக பெரிய பங்கு வலித்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆக்கிலா பிரிஸ்கில்லா. அதில் ஆக்கிலாக்கு தான் முதலிடம். கணவர் இல்லை அப்படின்னா அந்த மனைவியால் 100% ஊழியம் செய்கிறதோ இல்லை அந்த காரியங்களில் ஸ்ட்ராங்காக நிற்கிறதோ முடியாது அப்படின்றது என்னுடைய கருத்து. இதுதான் உண்மையான கருத்து. அப்படின்னு வெற்றியை நான் சுதந்திரத்தை கொண்டு போகிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. சுனேமியால் ஸ்திரீயை குறித்து சகோதரி சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி கேட்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கும்போது இந்த அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலாக வேலைக்காரன் தான் வந்து அதை கண்டுபிடிச்சி சொல்லுவார். ஸோ இருந்தாலும் அவங்க தலை பக்கம் பேசியிருக்காங்க, ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. ஸோ தலைகள் இந்த மாதிரி வேலை தான், வேலைக்காரனாக இருந்தாலும் அவனும் ஒரு தலை தான். ஸோ தலை ரொம்ப அழகாக அந்த இடத்துல செயல்படுறத நம்ம பார்க்குறோம். சரி, நீங்கள் மட்டும்தான் தலை பற்றி பேசுவீங்களா, நாங்களும் கிரீடத்தை பற்றி பேசுவோம்னு சொல்லி நம்ம சகோதரி பூமணி வந்திருக்காங்க. பிரேஸ் லார்ட். இந்த வாய்ப்பை எனக்கு அழைத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். நம்முடைய சேனலின் ஃபவுண்டர் ரெவரண்ட் திருவாளர் நோபல் அகஸ்டின் ஐயா அவர்களுக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் தான் ஆக்சுவலாக ட்விஸ்டே இருக்குது. என்னென்னா இவ்வளோ ஆவிக்குரிய ஜீவியத்தில் எங்கள் நோபல் ஐயாவை வளர்த்த என்னுடைய வசந்தம்மா தாயாருக்கு, அவங்க தான் ஸ்திரீக்கு முக்கியமான காரணம். இந்த வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். அப்பா எங்கள் அப்பா எதுவும் செய்யலைன்னு சொல்ல வரீங்களா? நோபல் ஐயாவை ஸ்பிரிச்சுவலாக வளர்த்தது எங்கள் தாயார் தான். அதில் எந்த சந்தேகம் யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளில்
நம்ம வந்து ஆண்கள்னு சொல்லிட்டு தலையினை அப்படியே ஷோல்டரை இது நிமித்திட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு அவங்கள கொஞ்ச நேரம் வீட்டில் இருங்க, பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லுவாங்களா? சொல்லவே முடியாது அவங்களால. இதுவே முடியலன்னா எப்படி நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்வீங்க? எப்படி வசனம் சொல்லி கொடுப்பீங்க? எப்படி என்ன செய்வீங்க? நீங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் வந்து நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் வந்து பிள்ளைகளை வளர்ப்பதில் நாங்கள் வந்து அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் வசனம் சொல்லி அவங்களுக்கு எப்படி வளர்க்கணுமோ அந்த விதத்தில் நாங்கள் வளர்த்து அவங்கள பெரிய ஆள்களை ஆகி இன்னும் கூட அவங்கள கவனத்தில் நாங்கள் வைத்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் நாங்கள் வந்து கிரீடம் என்ற இந்த தலைப்பில் நான் பேச வந்திருக்கேன். ஸோ இதுதான் தலைப்பை இப்போ தான் பேச வந்திருக்கேன். சரி, அதனால் நீங்கள் ரொம்ப இது பண்ணாதீங்க. இதுக்கு ஆல்மோஸ்ட் 1.5 நிமிஷம் இப்போ வந்து மோசே எடுத்துக்கொள்ளுங்கள். அவங்கள தாயார் அவங்க தான் வந்து இந்த மோசையை வந்து 3 மாதம் ஒழித்து வைத்து அதற்கப்புறம் அந்த நாணல் பெட்டியில் வைத்து அந்த நதியில் அவங்க விடுறாங்க. அது விடும்போது அவங்க வந்து அந்த காவலில் அவங்களுடைய மகளை அது வைத்து அவங்க எங்கே போய் சேருதுன்னு சொல்லி பார்க்கும்படியாக இருக்கிறாங்க. அவங்களே வளர்ப்பு தாயாக ஆகிறாங்க அந்த குழந்தைக்கு. ஸோ மோசே அப்போவே மறித்திருக்க வேண்டும் இல்லையா? அவ்வளோ பெரிய ரீடர், இஸ்ரவேல் ஜனத்தை அவ்வளோ பேரையும் லட்சக்கணக்கான பேர்களை வழிநடத்துகிற ஒரு மோசையை உருவாக்கின அந்த தாயார் தான் ரவும் பகலுமாய் விழித்து கொண்டு அவர்களை பாதுகாத்தார். அவர்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில் அவங்களை வளர்த்தாங்க. ஏன்னா ஆண்டவர் கூட உட்கார்ந்து அவங்க வந்து 10 கட்டளை வாங்குறாங்க. எவ்வளோ பெரிய இது இல்லையா? ஸோ அந்த தாயார் வளர்ப்பு தான் அவங்க ஆண்டவருக்குள்ளேயே அவங்க வளர்ந்தார். ஸோ அந்த முச்சடியில் போய் பார்க்கும்போது கூட அவருக்கு அந்த பயம் இருந்தால் கூட அந்த ஆண்டவர் பேசும்போது ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரோட கூட பேசிகிட்டு இருந்தார் இல்லையா? ஸோ அந்த தாயோட வளர்ப்பு தான் அவரை அந்த இடத்துல ஒரு ஹைட்டில் அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இஸ்ரவேல் நாடே உருவாகிறதுக்கு காரணம் அவங்களுடைய தாயார் தான். இல்லைன்னா எப்போவும் மறிச்சிருப்பார் மோசே. ஸோ கிரீடம் தான் என்று நான் சொல்கிறேன், ஆணித்தரமாக சொல்கிறேன். பயந்துட்டு எல்லாம் உட்காந்துருக்காதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் அடுத்தது நாங்கள் பேச போகிறவங்க எல்லாருமே இன்னும் வெயிட்டான ஆள் தான். பிரபு பிரதர் இருக்காங்க, ஏஞ்சல் சிஸ்டர் இருக்காங்க. ஸோ ஐயா வந்து நம்ம தலைவர் ஐயா வந்து கரெக்டாக தீர்ப்பு சொல்லுவார். ஏன்னா தாயாரை வச்சுருக்கோம் இல்லையா? தீர்ப்பு சொல்வார் என்று நம்புகிறேன். தேங்க்யூ, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வந்து மோசையோட தாயார் வந்து குழந்தைய மறைச்சி வச்சாங்கன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குழந்தை அழகாக இருக்கிறதை கண்டு அது பின்பாக தான் மோசையோட தாய் வந்து குழந்தைய மறைச்சி வைக்கிறாங்க. குழந்தை மட்டும் கொஞ்சம் கருப்பாக பிறந்திருந்துச்சுன்னா மோசை எப்பயோ மறைச்சிருப்பார். சரி, ஓகே. என்ன இருந்தாலும் கிரீடம் கொஞ்சம் அழகை தேடுது. எனிவே, அடுத்தபடியாக பக்கமாக எழுதி வந்திருக்கிற ரொம்ப நேரம் எழுதிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எழுதும்போது பார்த்தா ஏதோ மணி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக. என்னடா மணி அடிக்குதுன்னு பார்த்தா கிரீடம் கைக்கு வந்திருக்கு. ஸ்ரீதேவி கையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கிரீடத்தில் வைக்கிற கல்லுலாம் வச்சு. சரி, அதே போல் நீங்கள் வந்து பயங்கரமாக கிரீடத்தை பற்றி பேசுனீங்க. உங்களை டெய்லி சேனலுக்கு கொண்டு வர்றது, வெயிட் பண்ணுறது, அந்த தலை இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி மறந்துட்டீங்க. சார்ல்ஸ் பிரதரை பற்றி சொன்னீங்க. நீங்கள் இப்போ வீட்டுக்கு போனவுடனே உங்கள் கதை என்னன்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் அவர் ரொம்ப பாசமானவர். பரவாயில்ல, கிரீடம் எவ்வளோதான் குத்துனாலும் தலையிலிருந்து அந்த கிரீடத்தின் வலியை தாங்கக்கூடியவர் நம்ம ரவிக்குமார் அண்ணன் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இருந்தாலும் ரவிக்குமார் அண்ணனுக்கு நன்றிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக பக்கமாய் எழுதி வந்திருக்கிற நம்முடைய ஸ்ரீதேவி சகோதரி. பிரைஸ் தி லார்ட். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த 316 சேனல் ஃபவுண்டர் அண்ணாக்கு என்னோட நன்றிகள். இன்றைக்கி நான் பேச போகிறது தலை குடும்பத்திற்கு தலையாக இருக்கிறது குடும்ப தலைவன் தான். ஓகேங்களா? நம்ம தலைவர்கள் லீடர்ஸ்ன்னு பார்த்தோன்னா நோவா, மோசே, யோசுவா, இந்த 3 பேரும் லட்சக்கணக்கான மக்களை வந்து வழிநடத்தியிருக்காங்க. மோசே செக் பண்ணிங்கன்னா 6 லட்சம் மக்களை வழிநடத்தியிருக்காங்க. அந்த 6 லட்சம் ஆண்கள் வந்து பெண்களை வழிநடத்தியிருக்காங்க. மோசே பெண்களை வழிநடத்திருந்தா எல்லாமே சதஞ்சு போயிருக்கும். நோவா என்னன்னா குடும்பத்தை மட்டும் அவர் நடத்தலை, எல்லா விலங்குகளையும் அவர் ஃபாலோ பண்ணி சரிப்படுத்தினார். ஆண்களுக்கு அந்த ஒரு தலைமைத்துவம் காட் கொடுத்துருக்கார். யோசுவா பார்த்தீங்கன்னா அவர் வந்து நானும் என் வீட்டாருமும் என்றால் கர்த்தரே சேவிப்போம் அப்படி சொல்கிறார். அவர் ஒரு நல்ல குடும்ப தலைவர், ஆவிக்குரிய தலைவராக இருக்கிறதுனால தான் அவர் கர்த்தரே சேவிப்போம் வென்றால் அப்படி சொல்கிறாங்க. குடும்பத்தை வெற்றிகரமான பாதையில் கொண்டு போகிறதுக்கு தலை தான் முக்கியமான காரணம். போவாஸ் பாருங்க, அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றுறவங்க தான்
சரியான தலை. ஓகேங்களா? தாவீது யோபை செக் பண்ணி பார்த்தோன்னா கிரீடமாகிய பெண்கள் வந்து அவங்கள இழிவுபடுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்க. ஆனால் தலை தான் அவங்களை அடக்கி அவங்க வெற்றி பெறுறாங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆதாம் தான் முதலில் படைக்கப்பட்டார், ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? ஆதாம் கிட்ட சாத்தான் வந்து பேசியிருந்துச்சுன்னா ஆஃபன் பண்ணியிருப்பார், பிரச்சனையே இருந்திருக்காரு. ஏவாள் கிட்ட போய் செஞ்சதுனா தான் அப்படியே உட்காந்து கேட்டு பெரிய ஒரு பூமிக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய சாபத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ கிரீடமே தலைக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க, அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தலைக்கிட்ட யார் வந்து பேசினாலுமே அவங்க ஆஃப் பண்ணி விரட்டி விட்டுருவாங்க. உங்ககிட்ட பேசுனீங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க, மயங்கி போயிடுவீங்க. ஓகேங்களா? ஆகஸ்வேர் ராஜா ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, குடும்பத்திற்கு யார் அதிகாரி? கணவன் தான் அதிகாரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு 1 நாடு 2 நாடு இல்லை 127 நாடுகள் வந்து அதை ஃபாலோ பண்ணிச்சு. ஓகேங்களா? நம்மளும் ஃபாலோ பண்ணோம். ஓகேங்களா? இப்போ மனைவி சொல்கிறதெல்லாம் கேட்டிருந்தா ஆதாம் கதையாக தான் ஆயிருக்கும். ஒரு நாளும் அப்படி செய்யக்கூடாது. தலை தான் குடும்பத்தை நடத்தணும், குடும்பத்தை சரியான வேலை நடத்துறதுக்கு அந்த பொறுப்பு கணவன்கிட்ட கொடுக்கப்படணும். அது மனைவிக்கு வந்து கம்பல்சரி பிடுங்கிடுறாங்க. பிடுங்கி அவங்க ஆளுமை செய்யும்போது அது பிரச்சனைக்குள்ளே போகுது. ஓகேங்களா? ஸோ நோவா, தானியேல், யோபு இந்த 3 பேரும் கர்த்தர் சாட்சி கொடுக்குற மனிதர்கள். அவருக்கு அந்த இதில் பெண்கள் வரவே இல்லை பாருங்க. எந்த சூழ்நிலையும் இந்த 3 பேர் நிற்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணையாவது ஆண்டவர் நிற்பாருன்னு சொல்லியிருக்காருங்களா? எந்த கிரீடமாவது நிற்குதா? இல்லையே. தலையாகிய ஆண்கள் தான் நிற்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கணவன் துணை இல்லாமல் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அண்ணா சொல்கிற மாதிரி பூமணி சிஸ்டருக்கு அவங்க கணவர் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த பெண்களும் கணவர் துணை இருந்தாங்கன்னா இந்த உலகத்தை திருப்பி போட முடியும். சரியான கணவர், தலைவர் கரெக்டாக இருந்தார்னா எல்லாமே கரெக்டு. தலை சரி இல்லைன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. சரி, நீங்கள் யாருக்குமா பேசுனீங்க? தலை சரியில்லைன்னா எதுவுமே சரியில்லை. ஐயோ, சேம் சைட் கோல் போட்டு போயிட்டீங்களே நீங்கள். இருந்தாலும் சரி, நிறையா நோவா, யோசுவா, போவாஸ், ஆதாம் அப்படிலாம் நிறைய பெரிய பட்டியல் போட்டிங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு உங்களுடைய பேச்சு. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இருந்தாலும் கடைசியில் கோட்டை விட்டுட்டீங்களே. சரி, கோட்டை விட்டதை அவங்க சாதகமாக மாற்றிக்கிறாங்களா இல்லை உங்களுக்கு சாதகமாக பேசுகிறாங்களா என்னன்னு சொல்லி நம்மளுடைய வெயிட்டான, ஏற்கனவே நீங்கள் அவங்க சொன்னது போல் வெயிட்டாக அடுத்த ஆட்கள் வரேன்னு சொன்னாங்க. வெயிட்டாக ஒருத்தர் வராங்க, ஏஞ்சல் அக்கா வராங்க. கரங்களை தட்டி ஏஞ்சல் அக்கா வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். சேனலுடைய 12வது ஆண்டு விழாவின் இலக்கிய பேரவை பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிற அவை நடுவர் அவர்களுக்கும், தலைக்கு கிரீடம் நமக்கு பார்த்துட்டு இருக்க யாவருக்கும் வணக்கம். இப்போ தான் என் டைம் ஸ்டார்ட் ஆகுது. என் பிரதர் நோட் பண்ணிக்கிங்க, இவரை விட்டதை நான் பிடிச்சிருவேன். சார்லஸ் ஐயா சொல்லிட்டு போனாங்க, இப்போ அவர் காலைக்கு மத்தியானத்துக்கு நைட்டுக்கு செஞ்சு வச்சுட்டு பிள்ளை எப்படி போகணுன்னு பார்த்து வச்சுட்டு அம்மாவை இருட்டில் வரவாமல் பைக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கிற தலைக்கும் அங்கே தலையாய் செயல்பட்டு இருக்கிற, அது வந்து அவர் தலையா இருந்து எடுக்கிற முயற்சிகள் தான். ஆமா, அது பாசமா வச்சு கிரீடத்து மேல பாசம் வச்சு செய்யறாரு. கிரீடம் பாசமா இல்ல வெறுப்பான்னு வீட்டுக்கு போனா தெரியும் ஐயா. அடுத்ததாக தலையின்னு சொல்லி மாற்றி உட்கார்ந்து இருக்கிற, தலையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற சகோதரிகளுக்கும் நான் இப்போ பேச போறேன். அவங்க மட்டும் இல்லை, நடுவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து அங்கே இருக்கிற கிரீடம் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ இல்லைன்னா இந்த நேரத்தில் அவர் வந்திருக்க முடியுமா? அங்கே 3 கிரீடம் இருக்காங்க. அந்த 3 கிரீடத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து தாராளமாக உட்காடுறீங்கன்னா அதுதான் முக்கியம், கிரீடம் தான் முக்கியம். உங்களை நைட் பிரேயர் கூட்டு வர்றது அந்த தலை தான், ஞாபகத்தில் வச்சு. அந்த தலை இல்லாமல் நேற்று நான் வந்து சேர்ந்தேன். அது தனியாக 1 மணிக்கு கூட நான் போயிருக்கேன். அது மாத்திரம் இல்லை, இப்போது ஆகாஷ்வேர் ராஜா சொன்னீங்களேம்மா, அந்த ஆள் முட்டாள், அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டான். அந்த எஸ்தர் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஐடியா கொடுத்ததுனால தான் அந்த மோதிரத்துக்கே வேலை வந்துச்சு. அந்த கிரீடை இல்லைன்னு வச்சுக்கிட்டுங்களேன், இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. இவங்க சொன்னீங்கள்ல, ஏசப்பா வந்தாங்க, மரியாள் கூட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்கள்ல, அதோட இப்போ நீங்கள் யாருக்கு இப்போ உதவி செய்யணுன்னா, ஒரு ஆண்கள் ஒரு பசங்க பாத்ரூம் போனாலே கழுவ மாட்டாங்க. மதர் தெரேசா என்ன பண்ணாங்க, நாற்றம் எடுத்தது கூட எடுத்துகிட்டு வந்து கழுவி வச்சு எங்கெங்கெல்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சது அந்த கிரீடமாக இருக்கிற மதர் தெரேசா தான். அவங்கள சொல்லவே வேண்டாம், எங்களுக்காக பேசிட்டு உட்காந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நான் எதுவுமே பேச வரல. இப்போ எங்களுடைய அபிகாயில் நம்ம பைபிளில் பார்த்துருக்குறோம், ஒரு ஆபத்து வந்தால் தலை ஓடி ஒளிஞ்சுக்கும், நான் இல்லைன்னு வீட்டில் போய் சொல்லு அப்படின்னு சொல்லும். ஆனால்
அந்த அபிகாயில் ராஜா தாவீது ராஜா வந்தால் காலின்னு தெரிஞ்சவரை எப்படி மடக்குனா பார்த்தீங்களா? முடியுமா? தலைக்கு ஐடியா இருந்துச்சா? இல்லை. அதை விட்டுருங்க, அது கூட விட்டுருங்க, நீங்கள் அதெல்லாம் வந்து பெருசாகவே எடுத்துக்க மாட்டீங்க. சரி, டீச்சர்னா யாருங்க ஐயா? டீச்சர்னா யார் நடுவர் ஞாபகம் வருது? டீச்சர் தான் உங்க தான். எங்களை தான், கிரீடத்தை தான் ஞாபகம் வரும். எவ்வளவோ வாதியார்கள் இருக்காங்க, ஆனால் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் டீச்சரை கொண்டு வாங்க. ஒரு பெண் டீச்சராக இருந்து அந்த வீட்டையும் பார்த்துக்குப்பா, அந்த வீட்டில் பிள்ளைகளையும் பார்த்துப்பா. அந்த பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, அந்த சமுதாயத்தையே அவன் நடத்திட்டு வருவான் ஒரு கிரீடமாக இருந்து. ஸோ இது எல்லாம் ஒரு கிரீடமால தான் நம்ம நடத்தி கொடுக்க முடியுது. கிரீடமாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? தலை இருந்து கிரீடமாக இருக்கிறதுக்கு தலை வந்து அந்த கிரீடம் வைக்கணும்னா அந்த தலை ஆடாமல் இருக்கணும். அந்த தலையே ஆடிச்சுன்னா நாங்கள் தான் நிற்போம். பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஒருத்தவங்க வந்து அந்த கிரீடமாக இருந்து அவங்க நாட்டுக்கே செயல்பட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த காலத்தில் கிரீடமாக இருக்கிறவங்க கணவர் வேலை மாத்திரம்தான் அவருடைய வேலை, வேலைக்கு போயிட்டு வருது, சம்பாதிப்பது. ஆனால் ஒரு கிரீடத்தால் என்ன வேலையை அவங்கள்ட்ட கொடுத்து முடிங்க, செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்தது வேலைக்கு போவாங்க அவங்க. ஸோ கிரீடமாக இருக்கிறது, நல்ல ஸ்திரீயாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் சரியாக பைபிள் படிக்கலன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் உட்காந்துருக்கவங்க, நீதிமொழிகள் 31 எடுத்துட்டு வேகமாக படிங்க. என்ன படிங்க, அதில் தெரியும் 31ஆம் அதிகாரத்தில் ஒரு மனைவி ஒரு கிரீடமாக இருக்கிறவ அந்த காலத்திலே எப்படியெல்லாம் வேலை செஞ்சான்னு அதில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து போய் உட்காந்து என்ன பேசணுமோ ஸ்க்ரூ கொடுத்து அனுப்புவான் இங்கேருந்து. அதுவும் இவர்கிட்ட கேட்டு தான் போவாங்க, சொந்தமாக தெரியாது. இப்போ என்ன வந்து பேசணும்னு கேட்டு எல்லாம் வந்தால் கூட எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணி காலையில் எழும்புனார்னா ப்ரஷ்ஷில் பேஸ்ட்டு போட்டு கொடுக்கணும், பேண்ட் ஷர்ட் எடுத்து அயன் பண்ணி வைக்கணும், எல்லாமே நாங்கள் செஞ்சுருவோம். செஞ்சு அவங்க மேலாப்பில் போயிட்டு வேலையை செஞ்சுட்டு வருவாங்க. இந்த மாதிரியான காரியங்களை பெண்கள் செய்ய மாட்டார்கள். பெண்கள் நீதிமொழிகள் 31 அது தன் வியாபாரம் போஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறார், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். ஸோ எங்களுடைய லைட்டு ரொம்ப நேரமாக எரிஞ்சிட்ருக்கோம். நாங்கள் வேலை செஞ்சுட்டு எப்போ தூங்குவோம் எப்போ எழும்புவோம்னே தெரியாது. அப்படியா ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் இருப்போம். அது மாத்திரம் இல்லாமல் அவளின் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது. எல்லாருமே எல்லாருடைய தாயை புகழுவீங்க, எல்லாருடைய மனைவியை புகழுவீங்க, எல்லாருடைய சகோதரிகளை தான் புகழுவீங்க. என்றைக்குமே தங்கச்சிமாருங்க எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்துப்போம். ஒரு தலையாவது ஒரு தம்பிக்கிட்ட ஒரு அண்ணக்கிட்ட ஒழுங்காக இருப்பீங்களா? இருந்துக்க முடியாது. ஏன்னா நாங்கள் இருக்க வைக்க விட மாட்டோம் உங்களை. அந்த அளவுக்கு உங்களுக்கு எது நல்லது எது கட்டது எல்லாற்றையும் சொல்லி கொடுக்கறது ஒரு குடும்பத்தில் தலைக்கு பெண்கள் தான், கிரீடம் தான். கிரீடம் எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ளிருக்கிறோம். ஸோ இந்த கிரீடம் இல்லாமல் அன்றைக்கே இந்த கிரீடத்தை பேச்ச அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் கேட்டிருந்தாங்கன்னா அநேக மக்கள் இடர் இருக்க மாட்டாங்க. ஸோ கிரீடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவங்க போனதுனால நிறைய குடும்பங்கள் அழிவுக்கு போயிட்டு திரும்ப சாரிம்மா நீ சொன்னதை நான் அப்பமே கேட்டிருந்துருக்கலாமே இந்த டைலாக் ஒன்றை விட்டுட்டு அவங்க வருவாங்க. ஸோ கிரீடம் 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 இல்லைன்னா தலை ஒன்றுமே இல்லை. உங்கள் தலையை அழகுப்படுத்துறதுக்கு நீங்கள் இப்போ போயிட்டு வயசாகிடுச்சுன்னா டை அடிச்சுக்கிறீங்க, அதே ஒரு கிரீடத்தை வைங்க பார்க்கலாம் எவ்வளவு அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கிரீடமாக இருப்பது பெண்கள் ஆகிய நாங்கள் தான் வீட்டின் கண்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு வளர்க்க போகிற கண்கள், எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிற கண்கள். எல்லா சூழ்நிலையிலும் பெண்களாகிய எங்களுக்கு தான் எல்லா இடத்துலையும் பெரும் பங்கு வகிக்குதுன்னு சொல்லி அங்கே தீர்ப்பை நான் எழுதும் போது பார்த்துட்டு இருந்தேன். கிரீடத்துக்கு தான் ஐயா தீர்ப்பு எழுதிட்டு இருக்காரு, அதுதான் சொல்லுவார் என்று சொல்லி நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏஞ்சலக்கா கடைசியில் சொல்லிட்டாங்க, அவங்க எல்லாம் பண்ணாலும் நாங்கள் செய்ய விட மாட்டோம்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தபடியாக இந்த அணியில் தலைக்காக கடைசியாக பேச வருகிற சகோதரி ஷோபா அவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். உலகமெங்கும் இயேசுவின் அன்பை பிரஸ்தாபப்படுத்தி தன்னுடைய 12வது ஆண்டினை விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கும் 316 சேனல் நேயர்களாகிய உங்களுக்கும், நடுவராக இருக்கிற எங்களுடைய தலைவருக்கும், என் சக பேச்சாளருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி பேசின ஏஞ்சல் அக்கா வந்து பாவம் ரொம்ப அவங்க மனக்குமரலெல்லாம் வந்து இங்கே கொட்டிட்டாங்க.
சரிங்களா பிரதர் நடுவர் அவர்களே? இவங்க எனக்கு ஒரு சந்தேகம். இங்கே இருக்கிற என்னோட எதிரணியில் இருக்கிறவங்க எல்லார் வீட்லேயும் இந்த ரேஷன் கார்டுன்னு ஒன்று இருக்குல்ல, உங்கள் வீட்டிலலாம் இருக்கா? அதில் யாரோட பேர் இருக்கு? என்னங்க சத்தமா சத்தமா சொல்லுங்க. பயப்படாதீங்க, பயப்பட வேணாம், ஒன்றும் செய்ய மாட்டோம் நாங்கள். இல்லை அடிக்கலாம் வேணாம், சொல்லிடுவாங்க. சரி. குடும்ப தலைவர் ஒரு உலக பிரகாரமான ஒருத்தருக்கே தெரியுது யார் ஒரு குடும்பத்துக்கு தலைவராக இருக்கணும், யாரோட பேர் இருக்கணும். அப்போது ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறதுக்கு எவ்வளோ ஒரு முக்கியம் எங்கள் தலைக்கு. யோசித்து பாருங்க. அதாவது நிறைய பாயிண்ட்ஸ் அடிக்கிட்டே போகிறாங்க இஷ்டத்துக்கு. என்னமோ இவங்க தான் வந்து சர்ச்சுக்கு போனால் ஃபுல்லாக லேடிஸ் தான் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு ஜென்ஸ் இருக்காங்களா பாருங்க அப்படின்னாங்க. எதுக்கு? அப்படியாவது நீங்களாம் போய் கொஞ்சம் மனசு மாறுவீங்களா, திருந்துவீங்களான்னு சொல்கிறதுக்காக அந்த ஒரு பெருந்தன்மையோடு நாங்கள் எங்கள் தலைங்கெல்லாம் சேர்ந்து உங்களை அமுச்சு வைக்கிறாங்க. அப்போயும் கிடையவே கிடையாது. அப்புறம் வரிசையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க டீச்சர்ஸ் டே. நானும் ஒரு டீச்சர் தான். டீச்சர்ஸ் டே வந்து ஏதோ ஒரு டீச்சர் நீங்கள் பார்க்குறீங்களா, ஒரு பர்ஃபெக்ட் டீச்சர் வந்து ஒரு விமன் அப்படின்றாங்க. ஆனால் டீச்சர்ஸ் டே யாரோட நினைவில் வச்சுருக்காங்க? ஓகே, டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன்ற அவருடைய நினைவுக்காக தான் அது வந்து டீச்சர்ஸ் டேன்னு ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. எஸ், பட் அவர் ஒரு தலை தானே, அதை நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி மதர் தெரேசாவா, அப்புறம் ஐடாஸ் கடர் எல்லாம் வந்து அனுப்புகிறாங்க, வந்தாங்க, எவ்வளோ செய்கிறாங்க. அவங்க எல்லாரும் அனுப்பிச்சது ஒரு தலை தான். அவங்கவுங்க ஊர்லேருந்து இந்த சேவை செய்கிறதுக்காக அனுப்பிச்சவங்க எல்லாருமே தலைகளாக தான் இருக்க முடியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் சொன்னாங்க அவங்க வந்து மங்காத கிரீடமா, அலங்காரமான கிரீடமா. ஏதேன் தோட்டத்தில் முதல்ல ஆசையாக கடவுள் ஒரு கிரீடத்தை வச்சாரே தலையில். என்ன பண்ணீங்க? எங்கே கொண்டு வந்து நிறுத்தினீங்க எங்கள் எல்லாரையும்? பாருங்க, அங்கேயே ஆரம்பிச்சது உங்கள் கிரீடத்தோட ஆட்டத்தை. சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 31 ஒரு ஃபுல் சாப்டர் வந்து இவங்களுக்காக தானா. அட்லீஸ்ட் அது ஒரு சாப்டர் அது உருப்படியாக படித்து உருப்படியாக ஆவீங்களான்றதுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஃபுல் பைபிளை படிக்க மாட்டீங்க, அதனால் இந்த ஒரு சாப்டராவது படிங்கன்ட்டு பைபிளில் கொடுத்துருக்குறாங்க. அதை தயவுசெய்து படிங்க. அப்புறம் சொன்னாங்க வெளியில் போனீங்கன்னா நாங்கள் அவ்வளோ பொறுப்பாக நாங்கள் கவனிச்சுக்கிறோம், பெண்கள் அதாவது கிரீடங்களாகிய பெண்கள் வந்து பொறுப்பாக நாங்கள் வீட்டை கவனிச்சுக்கிறோம், நீங்கள் என்ன செய்வீங்க, இது பண்ணுவீங்களா அது பண்ணுவீங்களான்னு. இன்றைக்கி போய் ஒருத்தர் வீட்டில் போய் பாருங்கள், இந்த ஐடி பீப்புள் வந்ததுலேருந்து யார் வீட்டில் இருக்கிறா, யார் வேலைக்கு போகிறான்ட்டு. சிஸ்டர் பாருங்கள் போயிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அதாவது ஒரு ஃபேமிலிஸில் வந்து கிரீடம் தான் வந்து பிரிக்குது. ஆக்சுவலி இப்போ என்ன சொன்னாங்க, பிரதர்ஸ்குள்ளே வந்து அந்த ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து பிரிக்கிறது யார்? கிரீடம் தான். நீங்கள் தான் வந்து பிரிக்கிறீங்களே, ஒழுங்காக கவனித்து பாருங்கள் ஃபேமிலிஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோசையோட அம்மா பற்றி பேசினாங்க. பிரதரும் இவ்வளோ அழகாக எங்கள் தலையே எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. மோசைக்கு வாயாக இருந்தது ஒரு தலை. ஆண்டவர் அனுப்பிச்சது அந்த அடிமைத்தனத்திலேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆரோன்ன்ற ஒரு தலையை தான் அமிச்சார். அது மட்டும் இல்லை, அந்த அதாவது அந்த அத்தனை பேரை வந்து ஒழுங்காக அவங்கள அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு ஜெத்ரோன்ற அவருடைய ஃபாதர் இன் லாவை தலையாக தான் அவங்க அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பேசும்பொழுது எதிரணிக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அபிகேல் வந்து அவங்க ஹஸ்பண்ட் தலை சரியில்லாமல் வந்தாங்க, ப்ரொடெக்ஷனுக்கு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? ஓடி வந்தது ஒரு தலை கிட்ட தான், தாவீது கிட்ட தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. சாராளை பற்றி கூட நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தந்தையாக இருக்கும் பொழுது அவரோட விசுவாசத்தையே ஒரு நிமிஷம் அந்த தலை அந்த கிரீடம் என்ன பண்ணுச்சு, ஒரு நிமிஷம் ஆட்டி விட்டுருச்சு. சரிங்களா? அதே மாதிரி லோத்துக்கு ஒரு கிரீடமாக வந்த லோத்தினோட மனைவி, ஒருவேளை அவங்க அந்த கிரீடம் பேச்சு அவர் கேட்டிருந்தாருன்னா அவரும் பக்கத்தில் ஒரு சிலையாக நின்று இருப்பார். இன்னமும் நம்ம போய் பார்க்கலாம், இஸ்ரேலுக்கு போனோன்னா போய் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? அதனால் ஒரு குடும்பத்திற்கு ஆவிக்குரிய ரீதியில்
அந்த குடும்பம் கட்டப்படணும்னா ஃபஸ்ட்டு தலைக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்கணும். ஒரு தலையால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை ஒழுங்காக கொண்டு வர முடியும். ஏன்னா அதுதான் கிறிஸ்து கடவுள் படைப்பில் கிறிஸ்து எப்படி நமக்கு தலையாக இருக்கிறார், அதே போல் மனுஷன் வந்து ஒரு ஆண் தான் ஒரு குடும்பத்துக்கு தலைவராக இருந்து வேண்டிய எல்லா காரியத்திலும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுது. ஸோ அது பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சகோதரி ஆரம்பிக்கும் போதே அப்படியே மிரட்டல் துணியில் ஆரம்பிச்சு, ரேஷன் கார்டில் யார் பேரையா இருக்கு, யார் பேரை தலையாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். தலைவி, ஆமாம், குடும்ப தலைவின்னு இருக்காங்க. நான் உங்கள் ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்க்குறேன் யார் பேர் முதல்ல இருக்குன்னு சொல்லி. அது நீங்கள் சரி. அடுத்து டீச்சர்ஸ் டே பற்றி பேசினாங்க. யார் பேரில் டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் சாராளை குறித்து பேசினாங்க. சாராள் எப்படி ஒரு குடும்பத்தில் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தாங்க, அந்த கிரீடம் அந்த குடும்பத்தையே தலைகீழாக மாற்றிடுச்சு. பிளான் பின்னு ஒன்று உள்ளே கொண்டு வந்து ஆகார்னு இன்னொரு கிரீடத்தை அந்த தலை மேலே வச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கீங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. கடைசியில் லோத்தில் முடித்தாங்க. லோத்து பேச்சை கேட்டு இருந்தா, லோத்தோட மனைவியோட பேச்சை கேட்டு இருந்தா லோத்தும் பக்கத்தில் அப்படியே நின்று இருப்பார். ஸோ இதெல்லாம் சொல்லி ரொம்ப அழகாக அவங்களுடைய உரையை முடிச்சிருக்காங்க. இப்போது ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஏன்னா இப்போ தான் சரியான போட்டி ஸ்டார்ட் ஆகுது. இந்த போட்டியை பார்க்கறதுக்கு நீங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும், நானும் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா இது வந்து லவ் பேர்ட்ஸ். இந்த லவ் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரெண்டும் ஒன்றா தான் சுற்றும். நாங்கள் நல்லா பார்த்துருக்கோம், இங்கே இருக்க எல்லாரும் சாட்சிகள். ஆனால் இப்போ இந்த லவ் பேர்ட்ஸ் எதிராக பேச போகுது. இவன் நேரம் பேசியிருக்கு, இப்போ பேச போகுது. ஸோ கரங்களை தட்டி நம்முடைய சகோதரர் பிரபுவை வரவேற்போம். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ முதலாவதாக தலைப்பு படிச்சிங்களா இல்லையான்றன்னு எனக்கு தெரியல. தலைப்பே படிக்காமல் வந்திருக்கிற 5 தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு என்னன்னா, ஒரு குடும்பத்தின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு யார் முக்கியமான காரணம் தான். சரிங்களா? ஸோ நான் யாருமே தலான்னு தான் பேசுகிறீங்களோ, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு யார் முக்கியன்றது தெரிய மாட்டேங்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைபிள்லேருந்து நிறைய பேரை கோட் பண்ணுறீங்க. நீங்கள் பைபிளை பற்றி கோட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. அவங்கள பற்றி ஆண்டவர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து தான் நம்ம பைபிளில் படிக்கணும். அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்றது நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தலையோடைய வேலை ஃபார்மேஷன், செயல்படுத்துறது தான். சொல்ல வேண்டியது டைரக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்ல வேண்டியது தான். ஆனால் மனைவியோடைய காரியங்கள் என்னென்னா, தலைவருடைய வேலை டைரக்ஷன், மனைவியுடைய வேலை ஃபார்மேஷன். உருவாக்கக்கூடிய பணியில் தான் மனைவி இருக்கிறாங்க. கிரீடமாக எதுக்கு வைக்கிறாங்கன்னா, அந்த தலைக்கு கிரீடம் வந்த பிறகு தான் அந்த உருவாக்கமே ஏற்படுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. பெண்ணால் ஆவதும் உண்டு அழிவதும் உண்டு. தப்பாக புரிஞ்சிருக்கிறீங்க. பெண்ணால் ஆவதும் உண்டு அழிவதும் உண்டுனா, இந்த குடும்பத்தில் வருகிற நன்மையான காரியத்தை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்துகிறவரும் தீமையான காரியத்தை அழிக்கவும் தான் பெண்ணாக இருக்கிறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்லா. சரிங்களா? ஸோ ஒரு பெண் குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அதுதான் ஆண்டவர். குணசாலியான ஹஸ்பண்ட், கணவன், ஆண் கட்டுகிறான்னு ஏதாவது போட்டிருக்கா? வீடு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டப்படுகிறது யாருன்னா பெண் தான். யாராவது ஒருத்தர் தகப்பன் பொறுமையாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேதாகத்தில் இருந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? ஏதாவது சண்டே ஸ்கூல் கிளாஸ் டீச்சரில் ஏதாவது ஆண் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எங்கள் சண்டே கிளாஸில் 2 ஆண், அதுவும் பரிதாபமாக ஓரமாக நிற்பாங்க. எங்கள் தலை தான் கிரீடமாய் ஜொலிக்கிற எங்கள் டைரக்டர் சூப்பரண்ட் தான் ஏஞ்சலாக தான் பரபரப்பாக அங்கே. இங்கே இருக்கிற எல்லாருமே சண்டே கிளாஸ் கிரீடத்தை அனுபவித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம மெயினாக புரிஞ்சுக்கணும். எல்லாம் இதை செஞ்சு ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்க்கப்பட்டது நிமித்தமாக தான் பெரிய ஊழியக்காரர்களாக சுவிசேஷ பணியில் இருந்தாங்க. அந்த லிஸ்டில் நம்ம தலை மட்டும் குறையில. இந்த ஆவிக்குரிய தாய் வளர்த்தது நிமித்தமாக இன்னொரு ஆவிக்குரிய பெண் அவர்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. 1000 போராட்டம் பிரச்சனை வந்தால் என்னதான் ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் மனிதருடைய தயவு தேவை. அப்போது
தன்னுடைய சதையாக நினைக்கிற மனைவி அநேக நேரங்களில் அவர்களுக்கு ஆறுதல் கூறினது நிமித்தமாக, அவர்கள் சப்போர்ட் பண்ணது நிமித்தமாக தான் இந்த ஊழியம் நிற்குது. அதை மறந்துடக்கூடாது. அந்த தாய் போட்ட விதை, அந்த வேர், அந்த ஸ்ட்ராங்கான ஸ்பிரிச்சுவல் அந்த ஃபுட், அதுதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய 12 ஆண்டுகள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த உலகத்திற்கே சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்றதுக்கு அந்த தாய் போட்டது தான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கள் போட்ட அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபுட் தான் இன்னைக்கு நம்மலாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த சேனலில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸ்லேயே போதும். அநேகமாக கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக தாயை பற்றியும் சொல்லியிருக்கிறேன், மனைவியை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். அதனால் 2 பேரை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். இப்போ அவங்கள பற்றி சொல்லலான்னா அவரை பற்றி எனக்கு தெரியாது. ஸோ இதனால் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு ஹாப்பி 12th ஆனிவர்சரி சொல்லி முடிக்கிறேன். நன்றி. ஓகே, நல்ல பவராக பேசினார். கை தட்டுங்களேன் ப்ளீஸ். ஆனால் கடைசியில் ஹாப்பி வெட்டிங் டேன்னு சொல்லி கீடமாய் பேசுகிற சகோதரர் அப்போது 2 பேரையும் சேர்த்துக்கிட்டார். அப்போது தலையும் தேவை அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டார். நிறையா பேசினார். பில்லி கிரஹாம், நிறையா ரெனால்ட் போங்கே, அது போல் பல மிஷினரிகளை குறித்து பேசினார். பேசும்போது தாயோட வளர்ப்பில் தான். அப்போ தந்தை என்ன பண்ணார்? எங்கே போயிட்டார் தந்தை? வந்திருக்கலாம், வராமல் போகலாம். அப்போது கிரஹாம் ஸ்டைன்ஸை பற்றி பேசினார். கிரஹாம் ஸ்டைன்ஸ் ஒய்ஃபை வந்து நம்ம பெரிதாய் போட்டுக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரஹாம் ஸ்டைன்ஸ். அவர் மறிக்கலைன்னா இன்றைக்கு என்ன நம்ம பெருசாக இந்த சம்பவத்தை குறித்து பேச மாட்டோம். பல காரியங்களை நம்ம பேசினோம். 2 பக்கமும் பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களோட வாதங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஸோ சிறப்பாக பேசின எல்லோருக்கும் நம்ம கரங்களை தட்டி அவளை நன்றி செலுத்துவோம். சரி, ஒரு 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சர்க்கஸ் போனாங்க. சர்க்கஸ் போகும்போது அங்கே ஒரு சர்க்கஸில் அந்த வித்தையெல்லாம் செய்கிறாரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அந்த சைடு இருந்தார், ஒரு பெண் இந்த சைடு இருந்தாங்க. இந்த ஆள் என்ன பண்ணோன்னா, இந்த பெண் நிற்கிற பின்னாடி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அந்த போர்டில் 5 கத்திகளை கண்ணை கட்டிட்டு எரியணும். அந்த பெண் மேலே படாமல் அந்த கத்தி போய் அந்த போர்டில் படணும். இதுதான் அங்கே நடக்கிற வித்தை. இப்போது அந்த ஆளோட கண்ணை கட்டிட்டாங்க. கட்டிட்டு 5 கத்திகளை எரியிறாரு. எரியும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று கூட படாமல் அந்த பெண் மேலே படாமல் அங்கே இருக்கிற போர்டு மேலே எல்லா கத்தியும் சொருகியாச்சு. இதை பார்த்து கொண்டு இருந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு போட்டி வந்துடுச்சு. அப்போ அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, அந்த கணவன் சொல்கிறாரு, இவங்க 2 பேரும் அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, இவங்க 2 பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நிச்சயமாக இல்லை, இவங்க வேறு யாரோ, அந்த ஆள் வேறு, இந்த பெண் வந்து வேறு அப்படி சொல்லி சொல்கிறார். இந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, இல்லை அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பாருங்கள் எவ்வளோ அழகாக எரியும் போது மனைவி மேலே படாமல் எரிஞ்சிருக்காரு பாருங்க அப்படி சொல்லி சொன்னார். உடனே ஹஸ்பண்ட் சொன்னாராம், என்ன சொல்லியிருப்பார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவள் மட்டும் ஒய்ஃபாக இருந்திருந்தா 5 கத்தியும் ஸ்ட்ரைட்டாக நடு சென்டர் மண்டையில் சறுக்குன்னு 5 கத்திகளை இறக்கியிருப்பார் அப்படி சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதே நேரத்தில் இந்த குடும்பங்களை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் இந்த குடும்பங்களை உருவாக்குறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கல்யாண நாளில் நம்ம என்ன சொல்லுவோம், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் எல்லாவற்றிலும் 2 பேரும் மரணம் பிரிக்கிற வரை. அப்போது இந்த தலையும் கிரீடமும் பிரிக்காமல் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்மளோடு கூட பல வசனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசியிருக்காங்க. கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடமை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாக்கோபு 1:12, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போது கரெக்டாக எங்கே ஆரம்பிக்கணும், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ யாருக்கு அந்த கிரீடம் போகுதுன்னா, இந்த கிரீடத்தை யாரோட தலையில் வைக்கணும்னா சோதனை சகிக்கிற மனுஷனோட தலையில் வைக்கணும். அதோடு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையான சகோதரர் வந்து மேக்கப் கதையை சொன்னார். எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல, நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு பொண்ணு திடீர்னு நைட்டில் எழுந்து பயங்கரமாக மேக்கப் போட்டுட்டு இருந்துச்சான். மேக்கப் போட்டோடனே புருஷன் பார்த்தாரான், என்னடா இது 2 மணிக்கு எழுந்து மேக்கப் போட்டுட்ருக்க அப்படி சொல்லிட்டு கேட்டார். ஏம்மா மேக்கப் போடுற, எங்கே ஆஃபீஸ் கிளம்ப போறியா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, முக்கியமான விஷயம், மேக்கப் போட்டே ஆகணும்.
வீட்டில் இருந்து வெளியே போகிறேன், இல்லை வீட்டில் தான் இருக்க போகிறேன், ஒரு முக்கியமான விஷயம், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே சொல்லிச்சான், நான் ஃபேஸ் லாக் போட்டு ஃபோனை லாக் பண்ணிட்டேன், முகத்தை கழுவின பிறகு ஃபேஸு அந்த மொபைல் ஓப்பன் ஆக மாட்டேருந்து, அதனால திருப்பி மேக்கப் போட்டால் தான் அது ஓப்பன் ஆகும்னு சொல்லி அந்த பெண் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரீடங்கள்லாம் சில நேரத்தில் இது போல் தான் இடகுடமாக சில வேலைகளை செஞ்சுட்டே இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுறது தலைகள் தான். இது போல் ஒவ்வொரு குடும்பத்திலும் பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டே வரலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் நல்லா கவனிச்சிங்க. 18 நான் வாசிக்கிறேன். பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருக்கிறபடியினால் பட்டணத்தில் தலை சவரம் பண்ணி கொண்டு சிரியா தேசத்துக்கு போகும் கப்பல் ஏறி பிரிஸ்கில்லா ஆக்கிலா அவளோடு கூட போனார்கள் என்று சொல்லி நான் இந்த பிரிஸ்கில்லா ஆக்கிலா இவர்கள் கணவன் மனைவியாக இருக்காங்க. இவர்களை பற்றி 6 இடத்துல வேதாமத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஆக்கிலா பிரிஸ்கில்லா, இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா பற்றி போடுற இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரே வசனத்தில் எல்லா இடத்துலையும் ஆக்கிலா பிரிஸ்கில்லா, ஆக்கிலா பிரிஸ்கில்லா, இல்லை பிரிஸ்கில்லா ஆக்கிலா, இப்படி தான் வந்துகிட்டே இருக்கும். அதே போல் பைபிளில் 6 முறை இவங்களோட பேர் போட்டிருக்கு. இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அது யார் மூலமாக பிறக்குதுன்னா அஃப்கோர்ஸ் கணவனோட சரீரத்திலிருந்து அந்த குழந்தை பிறக்கிறது, மனைவியோட சரீரத்திலேருந்து அந்த குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்த பிறகு யாரும் பைபிளில் எங்கேயுமே போடலை அது அவனுடைய சரீரமாக இருக்குன்னு சொல்லி போடவே இல்லை. எங்கேயோ பிறந்த ஒரு பெண், எங்கேயோ வளர்ந்த ஒரு பெண், திருமணம் ஆன பிறகு ஆண்டவர் சொல்றாரு, இருவரும் ஒரே சரீரமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது தன்னோட சரீரத்திலேருந்து வந்த குழந்தை ஒரே சரீரமாய் மாறாது, எங்கிருந்தோ கர்த்தரால் இணைக்கப்பட்டவர்கள் ஒரே சரீரமாக மாறுறாங்க. அல்லேலூயா, கண்டிப்பாக அல்லேலூயா சொல்லி ஆகணும். அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சொல்லி, நீங்களும் சொல்லுங்கள், நீங்களும் சொல்லுவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் எங்கேயோ பிறந்தவங்க ஒரே சரீரமாய் மாறுறாங்க. அதே போல் கிரீடத்தை பார்த்தீங்கன்னா இயேசு சாமி தலையாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம எல்லாருமே பேசணும். ஆனால் அந்த தலைக்கும் ஒரு கிரீடம் தேவைப்பட்டுச்சு. அல்லேலூயா, ஆமென். அந்த தலையில் ஒரு கிரீடம் வச்சாங்க. அந்த கிரீடம் வலியை உண்டாக்குனாலும் அந்த கிரீடத்தினால் தான் இன்றைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ அப்போ கிரீடமும் முக்கியம்தான். தலை எவ்வளோ முக்கியமோ கிரீடமும் அவ்வளோ முக்கியமாக இருக்கிறது. நம்ம இங்கே இருக்கிற இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட வலது பக்கமாக இருந்தாலும் சரி, இடது பக்கமாக இருந்தாலும் 2 பக்கத்துலேயும் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற அருமையான சகோதரர் பிரபுவும் சரி, சோபா சிஸ்டரும் சரி, 2 பேருமே எப்பொழுதுமே ஒற்றுமையாக ட்ராவல் பண்ணுறவங்க. ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னாலும் சரி, எங்கேயோ இருப்பாங்க 2 பேரும். ஃபோட்டோன்னு பார்த்தா 2 பேரும் எல்லாரும் பக்கத்தில் நின்னாலும் தள்ளிட்டு பிரதர் சகோதரி பக்கத்தில் நிற்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ தலை கிரீடம், தலை இல்லைன்னா கிரீடம் இல்லை, கிரீடம் இல்லைன்னா தலை இல்லை. ஆனால் கிரீடம் தனியாக இருந்துச்சுன்னா அதுக்கு விலை உண்டு. தலை எப்படியும் தலை மட்டும் இருந்து தனியாக அது வேலை செஞ்சுட்டே போகும். பிரதர் சொன்னபடியே பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த அவர் தலையை தனியாக கூட பார்த்து வேலை செஞ்சுட்டே போகும். ஆனால் எப்போது அந்த தலைக்கு ஒரு கிரீடம் ஏறுகிறதோ, ஒரு மகுடம் சூட்டப்படுகிறதோ, அப்போ தான் அந்த தலைக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் உண்டாகும். இன்னும் முடிக்கல. எபேசியர் 5:31 இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். ஒரே மாமிசமாய் இருக்கிறாங்க 2 பேரும். அப்போது தலையும் கிரீடமும் ஒன்றா சேர்ந்தாதான் அது வீட்டுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஆமென். தலையும் கிரீடமும் ஒன்றா சேரும்போது அது அநேகருக்கு வழிகளை காண்பிக்கும், மகிமையான கிரீடமாக இருக்கும், மகிமையான தலையாக இருந்து வாழ வழி நடத்தும். அல்லேலூயா. அதே போல் கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து முடிக்கிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவதில் போல தன் மனைவிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவி புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள் அப்படி சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ தலை மனைவி மேலே அன்பு வைக்கணும், மனைவி கணவன் மேலே பயபக்தியாக இருக்கணும். ஏன்னா இந்த தலை இல்லைன்னா அந்த கிரீடத்துக்கு மதிப்பு இல்லை. அதே போல் இந்த தலை யாரை நேசிக்குதுன்னா அந்த கிரீடத்தை நேசிக்குது. தலை எப்போவுமே ஒரு கிரீடம் வச்ச அழகு. அதே போல் கிரீடம் தலை இல்லைன்னா கிரீடத்துக்கு மரியாதை கிடையாது. அந்த கிரீடம் எங்கே போய் சேரணும்னா தலையில் போய் சேரணும். நான் இந்த வாதத்தை முடிப்பதற்கு நான் சொல்லுவ ஒரே ஒரு வார்த்தையில் நான் முடிக்கிறேன். அது என்னென்னா, கிரீடம் இல்லாமல் தலை இல்லை, தலை இல்லாமல் கிரீடம் இல்லை. 2மே
சபைக்கு மிகவும் அவசியம். சபை எப்போ ஆவிக்குரிய வளர்ச்சியில் முன்னேறி செல்லும்னா கணவனும் மனைவியுமாய், அதே போல் ஆக்கிலா பிரிஸ்கிலா நம்ம பல இடத்துல பார்க்குறோம், அவள் இருவருமாய் ஒரே தொழிலை செஞ்சாங்க. என்ன வேலை செஞ்சாங்கன்னா டென்ட் போடுற வேலை 2 பேரும் சேர்ந்து செஞ்சாதான் நம்ம பார்க்குறோம். அப்போது தலையும் கீழமும் இணைந்து செயல்படும் போது தான் அது ஆசீர்வாதம். இன்றைக்கு கூட நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தாய் மட்டும் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வார்த்தைகளை சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா அந்த வீடு அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக வளருவாங்கன்னா, அஃப்கோர்ஸ் வளருவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தகப்பனும் தாயும் சேர்ந்து ஒரு குழந்தைய வளர்க்கும் போது தான் அந்த பிள்ளை ஆசீர்வாதமாக மாறும். நிறைய பேர் சொன்னீங்க எங்களோட தாய் வளர்த்தாங்க. அஃப்கோர்ஸ் எங்கள் அம்மாவோட எங்கள் அப்பா சேர்ந்தபடினால தான் இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அதே போல் இங்கே இருக்கிற எல்லோரும் நீங்கள் சொல்ல முடியும், தலையும் சரி கீழமும் சேர்ந்து ஒரு பிள்ளையை வளர்க்கும் போது, அதே போல் சபையில் சகோதரிகள் இணைந்து ஊழியத்தை செயல்படும் போது, சண்டே ஸ்கூலில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஊழியத்தில் செய்தாலும் சரி, அது இரு பாலத்தினரும் ரெண்டு ஆணும் சரி பெண்ணும் சரி 2 பேரும் சேர்ந்து செய்யும் போது அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது எல்லோரும் நீங்கள் ஆமோதிப்பீர்கள் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ தலை இல்லாமல் கிரீடம் இல்லை, கிரீடம் இல்லாமல் தலை இல்லை. ஸோ 2 பேரும் முக்கியம் சபைக்கு. கர்த்தர் கிரீடத்தையும் ஆசீர்வதிப்பார், தலையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த வாதத்தை நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ. சேனல் 316 நேயர்களே, சேனல் 316 யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யும்படியால் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யும்படியால் கேட்டுக்கொள்கிறோம். சேனல் 316 யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் போது தினம் ஒளிபரப்பாகும் நேரலை நிகழ்ச்சிகள், தெய்வ செய்திகள், பாடல்கள் மற்றும் சிறப்பு கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளை தினம் கண்டு மகிழ உடனடியாக சேனல் 316 யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.